தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி 9, 10, 11 ஆகிய தேதிகளில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிறது. இதற்காக 3 நாட்களும் முழுமையாக ரேஷன் கடைகள் மக்கள் பயன்பாட்டிற்காக இருக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 3000 ரூபாய் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்படுகிறது. புத்தக பிரியர்களுக்கு ஓர் அறிவிப்பு. சென்னை YMCA நந்தனம் மைதானத்தில் 49வது சர்வதேச புத்தக கண்காட்சியானது தொடங்கியுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்கும் என தெரிவித்துள்ளனர். காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த கண்காட்சிக்கு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பார்வையாளர்களுக்கு கட்டணம் இல்லை. பொதுமக்களின் வசதிக்காக ATMகள், இலவச வைஃபை வசதி, மொபைல் சார்ஜிங் போர்ட் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அரசு விளையாட்டு பயிற்சியாளராக வாய்ப்பு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கழகம் சார்பில் பல விளையாட்டு போட்டிகளுக்குரிய கோச் மற்றும் பாரா ஸ்போர்ட்ஸ் கோச்சுகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுகின்றனர். தகுதி உள்ளவர்கள் கீழ்கண்ட இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். மும்பை புறநகர் மின்சார ரயில் சார்ந்த விபத்துகளில் கடந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் 2287 பேர் உயிரிழந்து இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் உயிரிழப்பு 7% குறைவு. 1065 பேர் தண்டவாளத்தை கடக்கும் போது உயிரிழந்ததாகவும் 525 பேர் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்ததாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வந்த நிலைமையில் அதனை உயர்த்தி தற்பொழுது அறிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர். இனி 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். பொங்கல் அன்று இந்த தொகை அவர்களுக்கு வரவு வைக்கப்படும். இனி ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை போல் தமிழ்நாட்டிலும் விரைவில் மகளிர் உரிமை தொகை உயர வாய்ப்புள்ளது.